ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த மற்ற நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, நாம் எல்லாரும் சேலம் என்னும்போது, அதுவும் அழகாபுரம் என்னும்போது ஹோலி ஏஞ்சல்ஸ் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறோம். இது எதனால் நிகழ்ந்தது என்று பார்க்கும்போது 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கடவுளுடைய அருளால் பிறந்த மாரி வெர்ஜினி என்ற இந்த பெண்மணியால், இந்த அன்பான குழந்தையால், இந்த நம்பிக்கையாளரால் இது தொடங்கியது. அதுவும் பாருங்கள், அவர்களுடைய வாழ்வில் இருந்துதான் எத்தனை பாடங்கள். 1852ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே ப்ளுவா என்ற இடத்துல அவர்களுடைய 32ஆம் வயதில் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. 10 வயதிலேயே தாயை இழந்த ஒரு பெண்மணி பிழைப்புக்காக ஆடு மாடு மேய்ப்பதை தொழிலாக தொடங்கிய ஒரு பெண்மணி. டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும், இவர்கள் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பால் இரக்கம் கொண்ட ஒரு பெண்மணி. இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய எஃப்எஸ்எம் சிஸ்டர்ஸ்க்காக நன்றி கூற வேண்டும். அவர்களுடைய சபையை உருவாக்கிய இந்த சகோதரி மாரி வெர்ஜினி, இவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அவர்களுடைய ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கே முதலில் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சொன்னார், பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன். I came to serve and not to be served. நம்முடைய அருள் சகோதரியும் இப்படித்தான் தன் வாழ்வை தொடங்கினார். அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு வாசகம், do all your actions under the gaze of God. கடவுள் பார்வையில் நீ எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். நிறையா சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, விளையாடலாம், அங்கே ஓடலாம், ஆட்டம் போடலாம், மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார். நீ செய்வது எல்லாவற்றையும் கடவுளின் பார்வையில் செய். எனக்கும் பாடம், உங்களுக்கும் பாடம். Do everything under the gaze of God. திருப்பாடல் 139 உங்களுக்கு தெரியும். அருமையான திருப்பாடல். ஆண்டவரே, ஆகாயத்துக்கு பறந்து போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர். என் வாயிலிருந்து வார்த்தை உருவாகும் முன்பே நீர் தெரிந்திருக்கிறேன். உம்மை பிரிந்து நான் எங்கேயும் போக முடியாது, கடவுளுக்கு தெரியும். பிரதர் டொன் போஸ்கோ அவருடைய போர்டிங்கில் எழுதி போட்டிருந்தாரோ நிறையா சூப்பர்வைசர், வாட்ச்மேனு, வார்டன் இல்லையா, காட் சீஸ் மீ, காட் சீஸ் மீன்னு எழுதி போட்டிருந்தார். நம்முடைய பாதுகாவலையும் அதே போலத்தான். கடவுளின் பார்வையல், ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறேன், ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற, நீ தூங்குற, நல்லா சாப்பிட்ற, இதுதான் நீ செய்யறது உருப்படியா? நீ உழைக்கவில்லை, என்னை மகிமைப்படுத்தவில்லை. கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, டூ எவ்ரிதிங் அண்டர் த கேஸ் ஆஃப் காட். ரொம்ப பிடிச்சிருக்கு.
அம்மா அப்படி சொன்னது. பாருங்கள், தொடர்ந்து give and it will be given to you. She taught us to be generous. தாராளமாயிரு. நம்ம இந்த கோயிலுக்கு வரோம், பங்கு கோயிலுக்கு போகிறோம், அதனுடைய பிரைமரி இன்டென்ஷன் இதுதான். வாட் இஸ் த பிரைமரி இன்டென்ஷன் ஆஃப் ப்ரேயிங்? that we may become more generous, not that we become selfish people. Lord, give me strength to give myself wholeheartedly to the community. Lord, make me suffer. These days everywhere I am going on telling the people. புனித குழந்தை தரிசனமா திருநாள் 1ஆம் தேதி வந்தது இல்லையா? அப்போ அவங்க புதுநன்மை 10 வயசில் வாங்கிச்சு குழந்தை தரிசனமா. வாங்கினதுலேருந்து என்ன தர்ம சொல்லிச்சு? நன்மை வாங்கியிருக்கேன் நான், இனிமேல் நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் துன்புறுவேன். Generous people suffer for others. That's what she also said. பாருங்க, தொடர்ந்து give it, give and it will be given to you. See, தொடர்ந்து remain always simple and humble. You have been created to look after the humble and the least of the brothers and sisters. If you try to raise yourself up by putting up an air of grandeur, those men and women for whom you have been founded will not dare to approach you. Remain what you are. The field is vast. Sisters, ஒரு நல்ல பாடம், உங்களுக்கும் பாடம் எனக்கும் பாடம். பணிபுரிவங்கிட்ட பெருசாக காட்டிக்காதீங்க, ஏன்னா அவங்களாம் வரமாட்டாங்களாம் பக்கத்தில். அண்ட் மதர் ஃபவுண்டரை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. சில வீட்டை பார்த்தாவே, சில கான்வென்ட்டுங்களை பார்த்தா, பிரஸ்பிட்டரை பார்த்தாவே ஏழைகளை அச்சுறுத்துவது போல இருக்கிறது. See what mother founders has said. Do not look too sophisticated. The beneficiaries of your ministry will be afraid of you. யாருமே உன்னை பற்றி பயப்படக்கூடாது. ஹம்பிளாக இருங்க, சிம்பிளாக இருங்க. Be available, be approachable. எல்லாரும் உங்களை அணுகும் விதத்தில் நடக்க வேண்டும். சில பேர் பார்க்குற பார்வையே தனி, யாரும் கிட்ட போகவே முடியாது. அப்போ தான் அவங்க ரொம்ப பெரியவங்க நினைப்பு. அதற்காக எஃபெசம் சபை ஆரம்பிக்கப்படவில்லை. வலிந்து கட்டி நாமாகவே முன் சென்று ஏழை எளியவர்களிடம் பேசுவது, உரையாடுவது, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பது, நம்பிக்கை கொடுப்பது, அவர்களுக்கு பணிவிடை புரிவது. பாருங்கள், எனக்கு முக்கியமாக இது பிடிச்சிருந்தது. ரொம்ப பந்தா பண்ணுற மாதிரி காட்டிக்காத, யாரும் அவங்ககிட்ட வரவே மாட்டாங்க. அம்மா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களோ? பல முறை பல பேர் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டவர் என் வழியாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், எனக்கும் நினைவுபடுத்துகிறார். பி சிம்பிள். இன்னைக்கு பாருங்க, 3 அருமையான வாசகங்கள். முதல் வாசகம் சீராக்காகமத்திலிருந்து 50ஆம் அதிகாரத்திலிருந்து. ஏறக்குறைய ஒரு கடைசி 5 அதிகாரமே மூதாதையர்களின் புகழ்ச்சி என்று தலைப்பு. ஆபிரகாமை பற்றி, ஆரோனை பற்றி, மோசேவை பற்றி, இறைவாக்கினர்கள் பலரை பற்றி, யோசுவாவை பற்றி எல்லாம் புகழ்ந்திருக்கு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி அந்த சீமோன் என்ற ஒரு குருவை பற்றி, அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டாராம் பாருங்கள். The leader of his brethren and the pride of his people. I wish every Ephesum sister is a leader of the community, in the school, in the diocese. Pride of his people. மக்களுடைய பெருமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு சீமோன் அப்படி இருந்தாராம் பாருங்கள். Are you the pride of the people in அழகாபுரம்? உங்களை பார்த்து பயப்படுறாங்களா? உங்களை கண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்களா?
சில பேர் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. இல்லை இல்லை எல்லாரும் எங்களை பற்றி சந்தோஷம் பாருங்க, பெரிய மாடி வீடு மாதிரி கட்டிக்கிட்டு ஸ்கூல் நடத்துகிறாங்களாம் பாரு அப்படின்னு திட்டிகிட்டு போகிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. எனக்கு நிச்சயமாக தெரியும், நீங்கள் ஏற்றுக்கலனாலும் பாருங்கள். We are called to be simple before the people and pride of the people. அவர்களுடைய பெருமையாக மாட்சியாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், Simon the high priest, son of Onias, who in his life repaired the house and in his time fortified the temple. எனக்கு இன்னும் தெரியாது எத்தனை மக்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அவர் அந்த காலத்தில் இந்த சீமோன் கோயிலை கட்டினார், சுவரையெல்லாம் கட்டினார். இன்னைக்கு கட்டப்பட வேண்டியது மக்கள் தான். நான் சொன்னேன் அன்னைக்கு கூட, ஒரு 600 சிஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த சேலம் டயசிஸில். ஒவ்வொரு சிஸ்டரும் 100 குடும்பத்தை மனம் மாற்றினா 60,000 பேர். இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் 20,000 பேர், 80,000 தான் நம்ம கத்தோலிக்க மக்கள் தொகை. செய்கிறாங்களான்னா எனக்கு மனசு மிக வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு அருள் சகோதரியும் 100 குடும்பங்களை நல்ல விதமாக ஆண்டவரிடம் கொண்டு வர முடியுமே. ஆனால் சேலம் டயசிஸ் எவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு வெளியே பேச்சு தான். அவர்கள் எத்தனை பேரை சந்தித்து மனம் மாற்றுகிறார்கள். உண்மைதான், நல்லது செஞ்ச இந்த பெண்மணிகள்லாம் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது, ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லலை. பட் we could have done more. We could have evangelized more. That's what the Lord is telling us. செய்யவில்லையே என்பதுதான் எனக்கு வருத்தம், வேதனை. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக செய்திருக்க முடியும். இத்தனை அருள் சகோதரிகள் இருந்து பாருங்கள், fortified the temple and built and repaired the house, repaired the community. Let there be no community in Alagapuram which does not pray every day, which does not read the word of God every day. நீங்கள் மனசு வச்சா நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். ஏதோ அந்த காலத்தில் அந்த அம்மா வேணா போய் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கலாம். நானும் பேருக்காக ரிப்போர்ட்டில் காட்டணும்ல, அங்கே ஒரு பேர் இங்கே ஒரு பிள்ளை இப்படின்னு சொல்லி ஏதாவது செய்கிறேன் அப்படின்லாம் இருந்தால் ஆண்டவர் நம்மை பற்றி சந்தோஷப்பட மாட்டார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார் என்பதை இன்றைக்கு நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். பாருங்கள், he considered how to save his people from ruin. Sisters, do you consider how to save people from the ruin? நேற்று ஃபர்ஸ்ட் ரீடிங் பாருங்கள், ஜோயல் ஆகமத்திலிருந்து. வெட்டுக்கிளி, விதவிதமாக வெட்டுக்கிளி எல்லாத்தையும் இதை அழித்து சாப்பிடுது. கோயிலில் பலி கொடுக்க கூட ஒன்றுமே இல்லையா? எல்லாம் எதுக்கு காரணமா? மக்களுடைய பாவம் தான் காரணம். உடனே ப்ரொக்ளைம் ஃபாஸ்ட். ஜோயல் அப்படி தான், 1 அதிகாரம் இப்படி தானம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, பிறகு ரினியூவல் இருக்கு. ப்ரொக்ளைம் ஃபாஸ்ட். மக்கள் அழிந்து போகிறார்களே என்று கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்திருக்கிறீர்களா? அந்த மக்களை சென்று சேர இன்னும் அதிகமாக நீங்கள் பாடுபட்டு இருக்கிறீர்களா? எனக்கு தெரியும், ஒவ்வொரு கான்வென்ட்லேயும் ஒரு நாள் ஹவுஸ் விசிட்டிங் டேன்னு இருக்கும். அன்றைக்கி தான் சில கான்வென்ட்டில் டிவி பார்ப்பாங்க, துணி துவைப்பாங்க. அதை எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு மற்ற வேலையை செய்யும். எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லலை. மக்களோடு எந்த அளவுக்கு அவர்களுடைய அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கவலை. பாருங்கள், அதே போல் பாருங்கள், இந்த 2வது வாசகம். இது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி வசனங்கள். வேறு எதில் எனக்கு பெருமை கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் என்னுடைய பெருமை. அன்பார்ந்த மக்களே, என்னுடைய ஆதார் கார்டு என்ன தெரியுமா? பவுல் கேட்குறார், என் ஆதார் கார்டு வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்காக நான் பட்ட தழும்புகள் தான் என்னுடைய ஆதார் கார்டு. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம்
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. வேறு எதை குறித்தும் நான் பெருமைப்பட மாட்டேன். How much you are suffered for the Lord, for the people in need. அதுதான் இன்றைக்கு பாருங்க. இந்த நற்செய்தி பகுதி மிக அருமையான பகுதி, அடிக்கடி கேட்டிருக்கிறோம். மீண்டுமாக அதே செய்தி. The Lord reveals himself only to the humble, only to the childlike. ஆண்டவர் தங்களே உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் தாட்சி உள்ளவர்களா? எவ்வளவு வயதானாலும் குழந்தைகளா நீங்கள்? ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு, தாட்சி உள்ளவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு முதல் பகுதியில் நம்ம வாசிக்க கேட்டோம். தாட்சி உள்ளவர்கள் பாருங்க, பைபிள்ல முதல்லேருந்து முக்கியமான நற்செய்தியில் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறார் ஆண்டவர்? மரியாவுக்கு, யோசேப்புக்கு, சீமோனுக்கு, எலிசபெத்துக்கு, ஞானிகளுக்கு, இடையர்களுக்கு, இன்னும் பணிவாழ்வினூடே ஏழை மக்கள் கடவுளே இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே அந்த அளவுக்கு ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோமா? Are you conscious that I can see the Lord only when I am humble and childlike? குழந்தையா இருந்தாதான், சைல்ட்லைக்கா இருந்தாதான் ஆண்டவரை பார்க்க முடியும். இந்த காலத்தில் எல்லாருக்கும் இருமாப்பு. இவ்வளோ படிச்சுட்டா அது தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், இன்டர்நெட் தெரியும், உலகத்தையே தெரியும் எனக்கு. போ, கடவுள் தெரியாது, குப்பனி. எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோசனம்? கடவுள் தெரியணும் தானே. கடவுள் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்? வெளிப்படுத்துகின்ற கடவுளை கண்டுகொள்ள வேண்டும். அதற்காக குழந்தைகளாக இன்றைக்கு மாறுங்கள். இன்னும் அதிக தாட்சி உள்ளவர்களாக மாறுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். We should become more humble. I said, when we pray more, we are ready to suffer more ன்னு சொன்னேன். இன்னொரு consequence of prayer, we become more and more humble when we pray. இங்கே வந்து அடரேஷனா ஒரு மணி நேரம் இருந்துட்டு வெளியே வந்து எல்லாரையும் இப்படி பார்க்குற பார்வையே மிரட்டுற மாதிரி இருக்குது. You are supposed to become more humble. That is the fruit of your prayer life. More compassionate. That is the fruit of your prayer life. If you are humble and compassionate, you will see the Lord. If you see the Lord, you will become more humble and compassionate. ஆண்டவர் பார். அடுத்தது கடைசியாக இன்னைக்கு கேட்ட பகுதி, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், என் சுமை இனிது, உங்களை அது அழுத்தாது. ஆண்டவர் பாருங்கள், நம்மீது அக்கறை கொண்டிருக்கிற ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் நம்மை அழுத்த நம்மை படைக்கவில்லை. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அழுத்துகிறோமா? நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரிடமிருந்து நாம் ஆறுதல் பெறுவது போல நம்மிடமிருந்து ஆறுதல் பெறுகிறார்களா? ஒரு பக்கம் ஆண்டவரிடம் வருவது, இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் நாம் ஆண்டவராக அமைவது. என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை பார்த்துக் கொள்வேன். இதுதான் நம்முடைய அழைப்பு. மதர் Mary Virginie will be happy when we really follow these values, virtues. உண்மையாகவே அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நம் வாழ்வில் உண்மையாகவே ஒரு புதுப்பித்தலின் நாளாக இன்றைய நாள் அமையட்டும். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.